வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம போயிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, மலேசியால இருக்கிற நைட் மார்க்கெட்டுக்கு தான் போயிருக்கோம். இப்போ இந்த நைட் மார்க்கெட் ஃபுல்லா கலர், ஃபுல் எனர்ஜியா இருக்கு. லெட்ஸ் see what all fun things we can do and eat. ரெடியா? லெட்ஸ் கோ! இப்போ நம்ப மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ரவுடா இருக்கு. லைட், மியூசிக், ஸ்மெல் ஆஃப் ஃபுட் ஃபுல்லா ஃபெஸ்டிவல் ஃபீலா இருக்கு. ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மன்ஸும் அங்கங்க பண்ணிட்டுருந்தாங்க. பீப்பிள்லாம் வந்து கேதரிங் பண்ணி எந்த டிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டுருந்தாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்ல மலேசியன் ஃபேமஸ் ஃபுட்டு சாட்டே, ஃப்ரைட் நூடுல்ஸ், ரொட்டி, கரும்பு ஜூஸ், டூரியன் ஸ்வீட். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஃப்ரெஷ்ஷா சாட்டேவ ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பைட் எடுத்து ட்ரை பண்ணலான்னு இருந்தோங்க. அப்புறம் வாங்கி அத ட்ரை பண்ணா யம்மியா இருந்துச்சுங்க. இந்த மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு மட்டும் இல்லங்க. நெறைய வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சு. கிளாத்ஸ், ஜுவல்லரி, அப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸ் அந்த மாரி நெறைய ஐட்டம் இருந்துச்சு. கொஞ்சம் நைட் ஆனோனே லைட்ஸ் எல்லாம் போட்டு வைப்ரன்ட்டா இருந்துச்சுங்க அந்த இடமே. ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். அந்த அளவுக்கு சூப்பரா அந்த பேக்கிரவுண்ட்ல அந்த ஃபுட்டு குக்கிங் பண்ற இதுவெல்லாமே பார்க்கும்போது அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அங்க பார்த்தீங்கன்னா, நாங்க அவகேடோ ஜூஸ் வாங்குனோம். அது அவ்ளோ சூப்பரா இருந்ததுங்க, அந்த அவகேடோ ஜூஸு. அத சொல்லணும். அங்க அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஐஸ் மாரி இருந்துச்சு அது. இந்த ஐஸ வந்து க்ரஷ் பண்ணி வச்சிருந்த மாரி இருந்துச்சு. ஆக்சுவலா அங்க எங்களால சாப்பிட முடியல. அதனால வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ஆ சூப்பரா இருந்ததுங்க, அந்த அளவுக்கு. நீங்களும் வந்து நைட் மார்க்கெட் போனீங்கன்னா, மறக்காம வந்து அந்த அவகேடோ ஜூஸையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க ஃபர்ஸ்ட்டு போன உடனே சாப்பிடலங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா அந்த மார்க்கெட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஒரு வாக் போயிட்டு அனலைஸ் பண்ணோம். ஒரு 3 ஸ்ட்ரீட்டுக்கு வச்சிருந்தாங்கங்க இந்த இந்த மார்க்கெட்ட. ஒரு ஸ்ட்ரீட்குள்ள போய் இன்னொரு ஸ்ட்ரீட்குள்ள வந்து வரா மாரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பலாப்பழம் அவ்ளோ சீப்பா இருந்துச்சுங்க. அ அது மட்டும் இல்லாம ஒரு அந்த பலாப்பழம் சோலையும் அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க வந்து இதையும் ட்ரை பண்ணியிருந்தோம். அ இதோட பேர் வந்து ஆக்சுவலா எனக்கு தெரியல. இதுல வந்து பேன் கேக் மாரி பண்ணிட்டு, இது மேல கார்னு அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு குடுப்பாங்க. இதுவுமே வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெறைய ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குனோம். ரொம்பவே ரேட் வந்து சீப்பரா இருந்தது. ஃபிஷ்ஷு, ராபிட்டு, வெஜிடபிள் எல்லாமே வச்சிருந்தாங்கங்க. வெஜிடபிள்லாம் அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெறைய ஆக்சஸரீஸ் இதெல்லாமும் இருந்துச்சு. ஸ்லிப்பர்ஸுமே நெறைய வெரைட்டீஸா இருந்துச்சு. ஷூ அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, பலாப்பழத்தில இது ஒரு ஃப்ரை மாரி பண்ணியிருந்தாங்க. இதையுமே வந்து நாங்க ட்ரை பண்ணோம். என் ஹஸ்பண்ட் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட நெனச்சேன் பலாப்பழத்தில செஞ்சது எப்படி இருக்குமோ தெரியல. சாப்பிட்டா நல்லாருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, அது அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. ஆக்சுவலா எனக்கு ஸ்வீட் அந்த அளவுக்கு புடிக்காது. ஆனா, எனக்கே வந்து அத சாப்பிடணும் போல இருந்தது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருந்துச்சு. அது காய்கறி எல்லாம் வந்து அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸஸ்லயும் வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. கிட்ஸுக்கான டாய்ஸு, உங்களுக்கு கிச்சன் ஐட்டமு, கிளாத்ஸு இதெல்லாமே நெறைய ஷாப்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ ஃபுட் ஐட்டம் இருந்ததுங்க. டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஆனா என்ன அங்க போய் எங்களுக்கு தான் வந்து வயிறு பத்தல. சாப்பிட முடியல எங்களால ஓரளவுக்கு மேல. டேஸ்ட் பண்றோம்ன்னு சொல்லி ஒரு 2, 3 ஐட்டம் சாப்பிட்ட உடனேயே வயிறு ஃபுல்லாயிடுச்சு. அதனால எங்களால சரியா அத டேஸ்ட் பண்ண முடியல. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா, காப்பி கொட்டைய வந்து அவரே அங்க கிரைண்டர்ல வச்சிருக்காரு. அரைச்சு தராரு. அதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷா அந்த ஸ்மெல்லே வந்து வேற லெவலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெறைய விதமான அ சிப்ஸ் இருந்துச்சு. அதுல நாங்க அந்த கிழங்கு சிப்ஸ் ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸுமே நெறைய ஸ்டால் இருந்துச்சு. அ அ திராட்சை, கொய்யாப்பழம், டிராகன் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சிருந்தாங்க.
சிக்கன்லேயே நெறைய விதமான சிக்கன் வச்சிருந்தாங்க. ஃப்ரைட் சிக்கன்லேயே நெறைய விதமா வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து சாசேஜ், பீஃபு, போர்க்கு இது எல்லாமே நெறைய வச்சிருந்தாங்க. நூடுல்ஸு, ஃப்ரைட் நூடுல்ஸ் இந்த மாரி ஐட்டம்லாம் நெறைய வச்சிருந்தாங்க. எல்லாமே பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லா, அட்ராக்டிவா இருந்துச்சு. அது பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும்னு இருந்தது. அதுக்கப்புறம் டெசர்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய கேக் ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்கங்க. இது சொல்லியே ஆகணும். நம்ம ஊர்லலாம் வந்து இந்த மாரி ஏதாவது ஃபுட் ஸ்டால் போட்டோம்னா, ஒண்ணு விசிறி வச்சு விசிறிட்டு இருப்பாங்க. இங்க வந்து இவங்க டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அந்த அந்த ஃபேன் மாரி ஒண்ணு போட்டு அத வச்சு இது பண்றாங்க. இந்த சாட்டே சொல்லணுங்க, அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. நாங்க சிக்கனும், மட்டன் 2மே வாங்குனோம். மட்டன் வந்து கொஞ்சம் லைட்டா ஸ்வீட்டரா இருந்துச்சு. ஆனா அவ்ளோ சாஃப்ட்டா இருந்ததுங்க. சிக்கன் வந்து சொல்லவே வேணாம். சான்ஸே இல்ல. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்குவிட் பிபிக்யூ வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம். அது எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதனால ஜஸ்ட் நாங்க பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். ஆனா அது பெருசா மசாலாலாம் எதுவும் போட்டா மாரி தெரியல அந்த ஸ்குவிட் பிபிக்யூல. அதனால தான் நாங்க வந்து அத அந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். என் பசங்களுக்கு தான் வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா இந்த சாட்டே. ஏன்னா அந்த ஸ்பைஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கவே பசங்க கிட்ஸுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே வந்து அது நல்லா இருந்துச்சு. அதனால என் பையன் தான் சாப்பிட்டுட்டே இருந்தான். என் பையனும், என் பொண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கங்க பலாப்பழம் இதுவும் வந்து வச்சிருந்தாங்க. கட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நெறைய இதே மாரி சிக்கன் கடை, அந்த நூடுல்ஸ் இது எல்லாமே ரிப்பீட்டட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைவாவும் உங்களுக்கு நூடுல்ஸ் வந்து மேக் பண்ணியும் குடுத்தாங்க சுட சுட. நெறைய ட்ரெஸ் கடைங்க. ரொம்ப சீப்பரா இருந்துச்சு அந்த டீ ஷர்ட்ஸ்லாம். இதுதான் நான் சொன்ன அந்த ஜூஸ் கடைங்க. இது வந்து நாங்க வாங்குன ஜூஸ் கிடையாது. இது வந்து கரும்பு ஜூஸ், அதுக்கப்புறம் சோயா மில்க் அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரோசன் யோகர்ட்ட வந்து நாங்க ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவுமே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க அந்த ஃப்ரோசன் யோகர்ட்டு. நம்ப ஹெல்தியாவும் சாப்பிட்டா மாரி இது. பொதுவா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கேலோரிஸ் நீங்க வந்து இந்த டயட்ல இருக்கீங்க. ஆனா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு அப்டின்னா, நீங்க இந்த ஃப்ரோசன் யோகர்ட்ட வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மாரியும் ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு கேலோரிஸும் அந்த அளவுக்கு ஏறாது. அதனால நீங்க டயட்ல இருக்கீங்க அப்டின்னா, இத ட்ரை பண்ணி பாருங்க. இதுலயுமே அவங்க வந்து நெறைய ஃப்ளேவர்ஸ் வச்சிருந்தாங்க. நாங்க வந்து ஓரியோ ஃப்ளேவர் வந்து வாங்கியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரியான நெறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வரும். இந்த மார்க்கெட் வந்து மலேசியால ஜேபில இருக்கு. இதோட டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த இந்த மார்க்கெட்டுக்கு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய். See you in next video.